இது தெரியாம 12,000 செலவழிச்சேன் guys. உங்களால பிலீவ் பண்ண முடியுமா என்னோட 5,000 rupees மைக்கை விட இந்த 700 rupees மைக் ஆக்சுவலி நல்லா இருக்கு. உங்களாலே பார்க்க முடியும் பின்னாடி ஃபேன் ஓடிட்டு இருக்கு and voice is actually super clear. அப்படியா? இங்க செக் பண்றேன். காய்ஸ் இதுதான் அந்த மைக் சரிங்களா? நான் கரெக்டாக 738 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் இது 2 மைக்கே வாங்கினா வெறும் 900 ரூபா தான். அது தெரியாமல் ஒரு மைக்கே வாங்கிட்டேன். உள்ள உங்களுக்கு எல்லாரும் காட்டுறாங்க. ரிசீவரு அடுத்தது மைக் இருக்குது. ஓகே அவ்வளோதான். கீழே டேட்டா கேபிள் இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு ரூமுக்குள்ளே இந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணல சரிங்களா? ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபேன் போட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். ஃபேன் ஓடுது காய்ஸ். ஃபேன் ஓடுது. சுத்துதா ஃபேன் போட்டேன். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குது? ஸோ ஆண்ட்ராய்ட் செல்லில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் சரிங்களா? காய்ஸ் இப்போ இந்த மைக்கில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் தான் இருக்குது சரிங்களா? வாய்ஸ் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஃபேனையும் ஆஃப் பண்ணிக்கிறோம் சரிங்களா? இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க சரிங்களா? இப்போ அவுட்டோரில் ஆண்ட்ராய்டு மொபைலில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணாமல் இந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். வாய்ஸ் எப்படி இருக்கு கேட்டுக்கோங்க. இப்போது வாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிடுவோமா? ஆன் பண்ணிட்டேன். இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு காற்று சவுண்டு கேட்கு. தூரத்தில் ஒரு புல்லட் போகுது அந்த சவுண்டு கேட்கு. குக்கர் விசில் அடிக்க நினைக்கிறேன் அந்த சவுண்டு. உங்களுக்கு அதெல்லாம் கேட்க இல்லையான்னு தெரில. பட் நாய்ஸ் எப்படி கேன்சல் பண்ணியிருக்குன்னு பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது அந்த 12,000 ஹோலிலேண்ட் மைக் இருக்குமா அதில் சரிங்களா? நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் அவுட்டோரில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ண போகிறேன். ஓகே பண்ணிட்டேன் சரிங்களா? இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குது? ஸோ ரெண்டையும் நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்து என்ன செக்அப் பண்ண போகிறேன்னா இதே மாதிரி அவுட்டோரில் மோட்டரை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு இது எந்த அளவு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுதுன்னு செக் பண்ணி காட்டுறேன். காய்ஸ் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஹோலிலேண்ட் மைக் சரிங்களா? இந்த மைக்கில் அவுட்டோரில் பக்கத்தில் மோட்டர்லாம் ஆன் பண்ணி விட்ருக்கேன். ஆனால் நாய்ஸ் கேன்சலேஷன் இன்னும் ஆன் பண்ணல சரிங்களா? ஸோ வாய்ஸ் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குது இப்போ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத சும்மா ஏதாவது கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுக்கும் நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு. கேன்சலேஷன் ஆன் பண்ணல சரிங்களா? ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன் காய்ஸ். இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி அவுட்டோரில் மோட்டர் ஆன் பண்ணால் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும் சரிங்களா? நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணாமல் இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்களே பார்த்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. காய்ஸ் இந்த 2 மைக்கோட வாய்ஸ் நீங்களே கேட்டிருப்பீங்க. உங்களுக்கே இப்போ ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கும். பட் இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் மட்டும் நான் சொல்லிட்டு ஓடி போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த கம்பேரிசனே தப்பு. ஏன்னா இது 12,000 ரூபா, இது வரைக்கும் 700 ரூபா தான். பட் என்கிட்ட மைக் இல்லை, அதனால தான் கம்பேர் பண்ணேன். பட் இது உண்மையாக சூப்பராக இருக்கு guys. அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் போடாமல் எந்த டிவி இந்த மோட்டர் எதுவும் போடாமல் ஒரு தனி ரூமில் இது நீங்கள் ஷூட் பண்ணீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் போடாமல் ஷூட் பண்ணீங்கன்னா உண்மையாக சூப்பராக இருக்குது. இதுக்கு ஈக்குவலாக இருக்குது சரிங்களா? ஸோ அதனால இது ஒர்த் ப்ராடக்ட் தான். வேணும்னா இங்கே நான் டேக் பண்ணுறேன், தொட்டு வாங்கிக்கோங்க. 700 ரூபாய்க்கு உண்மையாக ஒர்த் தான்.